ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதிகமான பணம் இருந்தா தான் ஹேப்பினஸா? அதிகமான பணம் இருந்தா தான் மதிப்பா? அதிகமான பணம் இருந்தா தான் எல்லாரும் நம்மள மதிப்பாங்களா? அதிகமான நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு இது அ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக நான் ஒரு காரியம் ஒண்ணு பார்த்தேன். ஒரு ஆக்டர் அவர் லைட்டா அறிமுகப்படுத்தணும்னா, ஓ! இந்த ஆக்டர் தான் நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. ஒரு நட்சத்திரம். ஒரு பெரிய நட்சத்திரம் உள்ள ஆள். செலிபிரிட்டி. சூப்பரான நட்சத்திரம். அவருடைய கருத்த பதிவிடுறாரு ஓப்பனா மீடியால. என்கிட்ட பல கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறது. ஆனா, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்ல. யாரு? உலகத்தில சூப்பர் நட்சத்திரம் அப்படின்னு அவர தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு பேர் புகழ் அவருக்கு தான். அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், நிம்மதி இல்ல. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா? அதிகமான கோடி கோடியா பணங்கள சேர்த்து வச்சிருக்கிறவங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு, உங்க பாப்பாக்கு எவ்வளோ சாப்பாடு ஊட்டுறீங்க? அவ்வளோதான். பணம் நெறைய இருப்பது தப்பான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. வேணும். ஊழியத்திற்கு பணம் வேணும். உங்க குடும்பத்திற்கு வேணும். ஆனா, சேர்த்து வச்சு யாருக்குமே யூஸ்ஃபுல்லே இல்லாம, அமைதியா இருக்கிறதுனால, எதுக்குமே யாருக்குமே யூஸ்ஃபுல் இல்லையே! நீங்க உங்கள நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. 3 வேள சாப்பிடணும். இதான் வந்து ஒரு ஒழுங்கு, ஒரு ஹேபிட். நம்மில் பல பேர் 5 வேள சாப்பிடுறோம். சாப்பிடுறது மேட்டர் இல்ல. டைஜெஸ்ட் ஆகுது. நல்லா ஜீரணமாகுது. ஆரோக்கியமா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த தேவைய சந்திச்சாருப்பா, நாளைக்கு பார்த்துப்பாருப்பா அப்படின்னு விசுவாசமா இருக்கிறோம். வி ஆர் கிரேட். வி ஆர் தி ரியல் சூப்பர் ஸ்டார். நம்ம நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம். நேத்து நெறைய பேர் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். யோபுவ பத்தி நானு ஆவியானவர் குடுத்த அந்த வெளிப்பாடுகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இப்ப மீண்டுமாக நானு அதிலிருந்து கொஞ்சம் நம்ம கவனிக்க போறோம். கொஞ்சம் பேச போறோம். இதில எனக்கு என்ன ஒரு பெரிய ஹேப்பினஸ் அப்டின்னா, நாம் போடுகின்ற இந்த வீடியோஸ நீங்க ரெகுலரா பார்க்குறீங்க அநேகர். அத பார்த்துட்டு வந்து அத விஷ் பண்றீங்க. சில பேர் ஃபோன்ல விஷ் பண்றீங்க. நான் ஒரு காரியத்த ஒண்ணு பிஃபோராவே சொல்லிர்றேன். எனக்கு ஒரு 1 மந்த் பிஃபோர் ஒரு ஃபோன் வந்தது. அதாவது நம்ம போடுற இந்த வீடியோஸ் இந்த மந்த் ஆரம்பத்தில இருந்திருக்கலாம். அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் அட்டெண்ட் பண்ணி பேசினேன். அப்போ அவங்கள வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க. அவங்க யாருன்னு நான் அப்புறம் சொல்றேன். அவங்க பேசிட்டு அவங்களுக்கு ஏதோ பலவீனம். அவங்களுக்கு பின்னாடி முதுகுல ஏதோ பலவீனம். அப்ப பேசிட்டு அவங்க சொல்றாங்க, "தம்பி நான் யார் தெரியுமா?" அப்படின்னாங்க. "யாருங்க?" அப்படின்னேன். "நான் சுப்ரீம் கோர்ட்ல முக்கியமான அட்வொகேட்டா இருக்கிறேன். எனக்கு அநேகர தெரியும். எதார்ச்சமா தொட்டு பார்த்தேன். சின்ன பையனா இருக்கியேன்னு தொட்டு பார்த்தேன். ரொம்ப அருமையா பேசுற. எனக்காக நீ பிரேயர் பண்ணு" அப்படின்னாங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு காரியம் நடக்கு. என்ன நடக்கு அப்படின்னா, வேற ஒரு நபரு அடுத்த ஒரு நபர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க பேசிட்டே இருந்தாங்க என்கிட்ட. பேசிட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. "தம்பி உங்களுக்கு தேவைலாம் இருக்காதா?" அப்படின்னு கேட்டாங்க. தேவைன்னா எனக்கு புரியலங்க. "இல்லப்பா, இந்த தேவைலாம் இருக்குமே உங்க ஊழியத்தில." "இருக்கு" அப்படின்னு. "ஆனா நீங்க அத எதுவும் விளம்பரப்படுத்த மாட்றீங்க, எதுவும் கேட்க மாட்றீங்க, எந்த விதமான ஒரு அது சம்மந்தமா எதுவும் நீங்க எதுவும் போட மாட்றீங்களே?" அப்படின்னாரு. நான் ஒண்ணே ஒண்ணு சொன்னேன் அவர்கிட்ட. "எங்களுக்கு இருக்கிற தேவைய சொன்னோம் அப்படின்னா, பல கோடிகள் தேவை இருக்கு. ஆனா நான் எடுத்து போடுகின்ற இந்த வீடியோஸ் எதற்காக, யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக தான். நீங்க அவரோடு பலப்படணும். இந்த பொல்லாத உலகத்தில எளிமையான நம்மை கொண்டு தேவன் தருகின்ற இந்த வார்த்தை,
ஏசாயா சொல்றாரு, ஐயோ என் கண்கள் ராஜாவை கண்டது. ஆனாலும் அசுத்த உதடு உள்ளவன் சொன்ன உடனே ஒரு தேவ தூதர் தேவனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வந்து ஒரு அக்கினி தழலை எடுத்துட்டு வந்து ஒரு தோரடலை ஏசாயாவோட நாவை தொட்ட உடனே பரிசுத்தமாயிட்டார். இப்போ தேவன் கேட்பார், ஏசாயா யார் நமது காரியமா போவா? யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா சொல்லுவார், என்ன அனுப்புங்க ஆண்டவரே. தேவனுடைய சுத்திகரிப்பு இல்லாமல், தேவனுடைய பரிசுத்தம் இல்லாமல், தேவனுடைய தொடுதல் இல்லாமல், பரிசுத்த ஆவியினுடைய கன்விக்ஷன் இல்லாமல், நான் செய்தது பாவம் தான், பாவியாக என்னை நீங்கள் நீதிமானா மாற்றிருக்கிறீங்க அப்படின்னு என்னோட உள்ளத்துக்கு தெரியாமல், உள்ளான மனுஷனுக்கு தெரியாமல் அவர் நம்மை எடுத்து பயன்படுத்த மாட்டார். அப்போ அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு பதில் என்னன்னா, நான் போடுகின்ற இந்த வீடியோவில் எதற்காக அப்படின்னா, தேவன் இந்த மக்களுக்கு கொடுக்க சொல்லுகின்ற வார்த்தை. இந்த பொல்லாத உலகம், அகெயின் இட்ஸ் அ ரஷ்ஷிங் வேர்ல்ட், பிஸியான உலகம். நான் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். நான் 4th படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்தது, ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்க. அப்போ 2 மாதம் லீவ் விட்டாங்க, 1.5 மாதம் லீவ். அந்த 1.5 மாதம் 1 வருஷம் போல் எனக்கு போச்சு. 90s கிட்டுக்கெலாம் தெரியும் லீவுனா அப்போ எவ்வளோ கோல்டன் டேஸ் அப்படின்னு. ஏன்னா ஃபோன் இல்லை, டிஜிட்டல் டெக்னாலஜி எதுவுமே இல்லை, ஏஐ இல்லை, சாட் ஜிபிடி இல்லை, ஜெமினை எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று, அவர் சைக்கிள், அது எடுத்துகிட்டு சுற்றுவோம். அடுத்தது நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்க மாட்டோம், சீக்கிரமாக தூங்கிடுவோம். அப்புறம் காலையில் எழுஞ்சுப்போம். எதுவுமே இருக்காது, பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. சைக்கிள் தான், அவர் சைக்கிள் தான். டிவிலாம் கிடையாது. டிவிலாம் இப்போ, கரண்டெல்லாம் இப்போ தான், அது எல்லாமே இப்போ தான் வந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ தான் சூரியன் வந்து உதிக்கிறது, அதுக்குள்ளே பார்த்தா அடுத்த நாள் சூரியன் உதிக்குது. வெரி ஃபாஸ்ட். நாங்கள் இந்த வீடியோலாம் அமர்ந்து எதற்காக போடுறோம் அப்படின்னா, தேவன் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். உங்களை மீண்டும் அவர் ஸ்தானத்தில் அழைக்கிறார். ஒரு சில பேர் வீட்டில் சில தீமையான காரியம் நடந்திருக்கும், ஒரு சில பாதிப்பு வந்திருக்கும், அதனால நீங்கள் வேத வாசிக்காமல் இருந்திருப்பீங்க. ஒரு சில பேரை பிசாசு தொட்டுட்டு இருப்பான், எங்கே தொடணுமோ அங்கே தொட்டுட்டு இருப்பான், இச்சையை கொடுத்துட்டு இருப்பான், விழுந்துட்டு இருப்பீங்க. சோதனை கொடுத்துருப்பான், விழுந்துட்டு இருப்பீங்க. மீண்டும் உங்களை தட்டி எழுப்புவதற்காக தேவனுடைய வார்த்தை வேண்டும். அந்த வார்த்தை தான், அவ்வளவுதானே தவிர்த்து வேற அந்த நபர் கேட்ட பிரகாரம் வேற என்ன தேவைகளை சந்திக்கிறது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். தேவைகள் இருக்கு, அது அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் மனிதருடைய உள்ளத்தில் பேசி, தம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தில் பேசி, அதை அவர் சரி செய்வாரை தவிர்த்து இதெல்லாம் இருக்கு இல்லை. நாம் நேற்று ஒரு சில காரியங்களை பார்த்தோம், யோபுவை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஒரு வேர்டு ஒன்று சொன்னேன் நான், பிசாசு என்பவன் ஞாபக சக்தி உள்ளவன், ஆனால் அவன் பைத்தியக்காரன், முட்டாள். ஏன் ஞாபக சக்தி உள்ளவன்னா, நீங்கள் நான் செய்த எல்லா பாவத்தையும் ஞாபகம் வைத்து நீதிமானாக மாறி தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ இதை பண்ணியே, இதை செஞ்சியே, நீ நீதிமானா, நீ வேதத்தை கையில் எடுக்க தகுதியானவனா அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்துவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்பவர், ஜீசஸ் நமக்கு என்ன செய்து முடித்து வைத்திருக்கிறார், உன் பாவத்தில் அவர் மன்னிச்சிட்டார், ஜீசஸ் முடிச்சிட்டார் அப்படின்னு நமக்கு விசுவாசத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த நேரத்தில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். தேவனுக்கு யோபுடைய முடிவு என்னன்னு தெரியும், ஆனால் பிசாசுக்கு யோபுடைய முடிவு என்னன்னு தெரியாது. தேவனுக்கு உங்களுடைய முடிவு என்ன நல்லா தெரியும். பிசாசு ஏன் உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறான், ஏன் அழுத்தத்தை கொடுத்துட்டு கொண்டு இருக்கிறான், ஏன் குடும்பத்தில் பிரிவினை கொடுத்து கொண்டு இருக்கிறான். நான் இந்த வேர்டை ஒரு பாரமாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர், எவ்வளோ பேர்னு தெரில, உங்களுடைய குடும்பம் கொஞ்சம் சிதைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சத்துருவால் மனிதரால் சிதைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் வைக்கிற விண்ணப்பம் என்ன விண்ணப்பம்னா, இவங்களால தான் இந்த குடும்பம் சிதைக்கப்பட்டது, ஆனால் இவங்கெல்லாம் ஒத்துமையாக இருக்கிறாங்க, என் குடும்பம் சிதைக்கப்பட்டிருக்கேன். உங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. உங்களுடைய முழங்கால் மீண்டுமாக எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும்.
அவன் தேவனுக்கு யோபுக்கு நடக்க போகின்ற எல்லா காரியமும் தெரியும். பிசாசு எதிர்பார்க்கறது என்ன? இதை நடத்தினா இப்படி பேசிடுவான். இந்த உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் நான் தொட்டுட்டேன், கொடிய பருக்களும் வியாதியும் கொடுத்துட்டேன் அப்படின்னா யோபு கர்த்தரை தூஷிச்சிடுவான் அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் நடக்கிற அழுத்தத்தை கொடுத்து அவன் என்ன நம்புறான்னா, இப்படி பண்ணா யோபு இப்படி பேசிடுவான் அப்படி என்று பைத்தியக்காரன் போல முட்டாளு போல அவன் பேசிட்டு இருக்கிறான், அவன் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எதற்காக அனுமதி கொடுத்தார் அப்படின்னா, தேவனுக்கு தெரியும் யோபு என்னை எங்கேயும் மறுதளிக்க மாட்டார், முறுமுறுக்க மாட்டார், தூஷிக்க மாட்டார். நீங்க நான் எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியுமா? நீங்க நான் அழுகிறோம் ஒரு நேரத்தில், ஆண்டவரே இவ்வளோ போராட்டம் இவ்வளோ அழுத்தம்னு. தேவன் அனுமதித்திருக்கிறார். ஏங்க அனுமதித்திருக்கிறாருன்னா, அவருக்கு தெரியும் நீங்க இந்த பாதையை விட்டு விலக மாட்டீங்க. பிசாசு வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்றேன். எப்படியாகிலும் தேவனுடைய பாதையிலிருந்து இந்த ஜெபிக்கிறது, இந்த நைட் எழுந்து ஜெபிக்கிறது, நடுராத்திரி 1 மணிக்கு எழுந்து முக்காடை போட்டு அழுகிறது, மாடியில் போயிட்டு அப்படியே வானத்தை பார்த்து விசுவாசமாக ப்ரேயர் பண்ணுறது, நடந்துட்டு ப்ரேயர் பண்ணுறது, முழங்கால் படிட்டு ப்ரேயர் பண்ணுறது, தேசத்தை அசைப்பன்னு சொல்கிறது, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்கறது, பிசாசு அரணை நிர்மூலமாக்குறது, இதெல்லாம் அவனுக்கு எதுவும் பிடிக்கல. ஆனால் அவனுக்கு எது பிடிச்சிருக்கு தெரியுமா? தேவன் உங்களை சந்திப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டீங்க பாருங்க, நீங்கள் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்தீங்க பாருங்க, அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதை அவன் அந்த பாதையை தான் இப்போ அவன் ஆசைப்படுறான். ஆனால் இப்போ நீங்கள் வாழ்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கையை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவனுக்கு விருப்பமே இல்லை இந்த வாழ்க்கையில். எப்படியாகிலும் இதிலிருந்து விலக்க வைக்க வேண்டும் என்றதான் எல்லா முயற்சியும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான். அதனால தான் அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறான் அவங்க வாழ்க்கையில். ஏன்னா உங்கள் மூலியமா பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகிறது, அது உங்களுக்கு தெரியாது. கிதியோனுக்கு தெரியவே தெரியாது. எப்போதும் போல உட்காந்துருக்கிறார் கருவாளி மரத்துக்கு இல்லை. திடீர்னு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகிறாரு. அதே போலதான் உங்களுக்கு எனக்கும் தெரியாது. எப்போதும் போல ஒரு நாள் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். திடீர் என்று தேவன் தரிசனமாகி சில தரிசனத்தை கொடுப்பார். தேவன் தரிசனம் ஆகிறார் என்றால் தரிசனத்தை கொடுப்பதற்காக, உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்வதற்காக, அவருக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது உங்களை கொண்டு. நான் தியானிக்கும் பொழுது ஒரு வார்த்தை ஒன்று எனக்கு வெளிப்பாடு கிடைத்தது. என்னன்னா, இந்த மொத்த உலகத்திலும் யார் தாழ்மையானவர்னா தேவனாகிய கர்த்தர். நீங்கள் கேட்கலாம், அது எப்படிப்பான்னு கேட்கலாம். நீங்கள் நான் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய ஹிஸ்ட்ரி, வரலாறு எப்படி இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நான் என்று சொல்ல நம்மகிட்ட என்ன இருக்கு? ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் இருக்கிற உயர்வு, மதிப்பு, இதெல்லாம் கொடுத்தது யாருன்னா அவர். ஆனால் ஜனங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நம்மளை பார்க்கும்போது சூப்பர்ல இவங்க தேவனுடைய வார்த்தையை எப்படி எடுக்கிறாங்களே, வேற மாதிரிப்பா. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 இல்லை. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்தது 10000. அவர் தான் செய்து முடித்து வைத்திருக்கிறார். நாங்கள் எதுவுமே செய்யல. அவர் முடித்து வைத்த ஜெயத்தை நாங்கள் கையில் வைத்து கொண்டு இருக்கிறோம். இது காரணம் அவர் தான். ஆனால் தன்னை அவர் எங்கேயும் காமிக்காம, அவருடைய ஆசை விருப்பம் இல்லைன்னா, என் மகன் நல்லா உயரட்டும், பேர் புகழ் வாங்கட்டும், எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நமக்கு பின்னாக இருந்து நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது யார் என்றால் ஜீசஸ். அவர் இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம்லாம் வந்திருக்க முடியாது. இந்த தடையெல்லாம் தாண்டி இருக்க முடியாது. ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதம் ஒரு தடையை ஜெயிச்சிருக்கலாம். அந்த ஜெயம் எங்கே நடந்ததுன்னா 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் நடந்தது. அவர் ஜெயித்து வைத்தார். ஆகவே தான் நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்க. இனிமேல் வரக்கூடிய தடையை எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னா, அவர் ஜெயித்து வைத்திருக்கிறார். ஆகவே நான் ஜெயிக்கிறேன், அவ்வளோதான். வேற நாம் என்று சொல்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அவர் தான். இந்த யோபு மூணு இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை சொல்லுவார். நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். இந்த 3 இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. பிசாசு ஆசைப்பட்டது என்னன்னா, தேவனை எப்படின்னா தூஷிக்க வைக்கணும் அப்படின்னா, யோபு பிசாசுக்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தையை பேசுறாரு. யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் நீங்க கவனித்தீங்க அப்படின்னா, பிசாசு ஆசைப்பட்டது என்னங்க? தேவன்கிட்ட போய் என்ன தர்க்கிக்கிறான்? நீங்க யோபு வேலி எடுத்து வச்சிருக்கீங்க, உங்க கையை வச்சு மூடி இருக்கீங்க, சம்பத்தை பிளஸ் பண்றீங்க, வேலி அடித்து பாதுகாத்திருக்கீங்க, நீங்க எடுங்க, தூஷிச்சிருவான். அவனுடைய மைண்ட் செட் என்னன்னா,
யோபு வந்து கர்த்தருடைய காரியம் எடுக்கப்பட்டுச்சுன்னா தூஷித்திடுவார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், மேதாவி. ஆனால் யோபு சொல்லுகின்ற வார்த்தை கவனிங்க. யோபு 13ஆம் அதிகாரம் 15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அவர் கையால் நான் செத்தா கூட சாகிறேன், ஆனால் அவர் எதுவும் பேச மாட்டேன். என்னுடைய பிரச்சனையை நான் அவர்கிட்ட சொல்லுவேன், என்னுடைய நிந்தனையை நான் அவர்கிட்ட சொல்லுவேன். நான் அவர் கரத்திலே செத்து போகிறேன், ஆனால் நீங்கள் இல்லைன்னு மாத்திரம் சொல்ல மாட்டேன். உங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த வார்த்தையும் நான் பேச மாட்டேன். எனக்கு வலி இருக்குது உண்மைதான், என் குடும்பத்திலே இப்போ எனக்கு பிரச்சனை இருக்குது உண்மைதான், வெளியே சொல்ல முடியாத அழுத்தங்கள் இருக்குது உண்மைதான், ஆனால் உங்களை நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு இருக்கிற இப்போ தேவைகள், பண தேவைகள் நான் என்னால் வெளியே சொல்ல முடியல, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு ஒவ்வொரு நாளும் ஆசையாக காத்திருக்குது உண்மைதான், ஆனால் உங்களை எதுவும் தீமையாக பேசிட மாட்டேன். ஆனால் பிசாசு ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அதான் தேவையை சந்திக்கலையே, நான் சொல்கிறபடி சொல்லு, ஜீசஸ்லாம் இல்லை, வேஸ்ட்டு, என் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே. யோபு வாழ்க்கையில் அதான் ஆசைப்படுறான். ஆனால் யோபு என்ன சொல்கிறாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அதோடு அவர் முடிக்கல. யோபு 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் யோபு. என்னன்னா, வரப்போகின்ற மேசியாவை அப்படியே பேசுவார். யோபு 19th சாப்டர் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 6-7 வசனங்களில் வரப்போகின்ற மேசியாவை பேசுவார். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் நான் அவரை பார்ப்பேன். இன்னமும் யோபு தேவனை தூஷிக்கவில்லை. இன்னமும் யோபு பதறி எந்த வார்த்தையும் இன்னாது அப்படின்னு எங்கேயும் பேசல. துக்கப்படுகின்ற மாதிரி எந்த வார்த்தையும் யோபு பயன்படுத்தி பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் பிசாசு ஆசைப்பட்டதற்கு அவன் 2 அதிகாரத்தில் வரான், அதுக்கப்புறம் அவன் பார்க்குறான் என்ன நடக்குதுன்ட்டு. யோபுவோடைய வார்த்தைகள் எங்குமே தேவனை மறுதளிக்கிற மாதிரி, எங்கேயும் ஆர்ஷா பேசுகிற மாதிரி எதுவுமே இல்லை. அதோட முடிஞ்சிருச்சா? யோபு 23வது அதிகாரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சா கேட்டிங்கன்னா இல்லை. யோபு 23ஆம் அதிகாரம் 11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். என்னுடைய கால்கள் அவர் அடிகளை அப்படி இருக்கமா பிடிச்சிருச்சு. அவருடைய நெறிகள், அவர் கற்றுக் கொடுத்த எது என்னை விட்டு சாயாமல் அவரோடு தான் இருக்கிறேன், அவர் கூட தான் இருப்பேன். ஆனால் பிசாசு ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? எப்படின்னா தூஷிக்க வைக்கணும்னு. உங்களுக்கும் எனக்கும் அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கலாம். இந்த ஒரு யுத்தம் தொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் நல்லா ஜெபிக்கலான்னு வாஞ்சியாக இருப்பீங்க, ஆனால் ஜெபம் அப்படியே மாதிரி சோர்ந்து போகும். பட் பிகினிங்கில் 2 hours 3 hours ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஜெபம் அந்த வாஞ்சை இல்லைன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப். ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் என்ட்ரு ஆகியிருக்கிறான், ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறான். ஆகவே தான் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம இதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா பாதிப்பு பெருசாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு போதகர் இருக்கிறார். இந்த மேய்ப்பர் ஏன் இருக்கிறார்? உங்களுக்காக ஜெபிக்க தான். அப்படி போய் ஜெபிச்சோம் அப்படின்னா we can heal. நம்ம திரும்ப அந்த பழைய ஜெபத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பிகின் பண்ணலாம். ஆமென். இப்போ நடக்கிற இந்த உபத்திரவத்தை பார்த்து, இப்போ நடக்கிற இந்த அழுத்தங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. தேவன் எதையும் ஈஸியாக கொடுத்துட மாட்டார். அலங்கத்தை கட்டுறாங்க யூத ஜனங்கள், நெகமியாலாம் ஈஸியாக கட்டிட்டாங்களா? நெகமியா 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், கவனிங்க. நான் வாசிக்கிறேன். 4th சாப்டர் நெகமியா.
எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்று தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூத வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். ஆலயத்தை கட்டுறாங்க, அலங்கத்தை கட்டுறாங்க, கட்டக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆகுது. நைட்டெல்லாம் ஒரு டீம் பாதுகாக்கிறாங்க. அப்புறமா காலையில இருந்து எல்லாத்தையும் ஆலயத்தை கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க? ஒரு டீம் வந்து வில்லு பரிசையெல்லாம் பிடிச்சு நிற்கிறாங்க, ஒருத்தங்க அலங்கத்தை கட்டுன்றாங்க. எதுவுமே சுலபமா நமக்கு தேவன் கொடுத்துட மாட்டார். ரட்சிப்பு நம்ம பெற்றிருக்கிறோம், ஆனா அதுக்காக செய்த தியாகம், ஜீசஸ் மரித்தது. ஒரு வேர்டு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நான் இது நேற்று கூட சொன்னேன். இது தொடர்ச்சியாக நம்ம ஒரு சீரீஸ் போல பார்த்துட்டு வரோம். தொடர்ச்சியாக நம்ம ஒரு காரியமாக இதை பார்த்துட்டு வரோம். என்ன தெரியுமா? பிகமிங் லைக் காட், தேவனை போல மாறுவது. மீண்டும் சொல்கிறேன், நாம் தேவன் அல்ல, அவரை போல மாறுவது. அவர் நமக்கு ஒன்று செஞ்சு தான் ஆகணும்னு கட்டளெல்லாம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறார்னா அது வசனத்துக்கு உள்ளிருந்து தான் செய்வார், வசனத்துக்கு வெளியிருந்து செய்ய மாட்டார். ஆனால் அவர் எது ஆசைப்படுறாருன்னா பிகமிங் லைக் ஹிம், தேவனை போல மாறுவது, அவரை போல செயல்படுவது, அவரை போல பூமியில் நடப்பது, அவரை போல ஊழியத்தை செய்வது. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாருன்னா ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், உங்கள் சபையில் ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், ஏகப்பட்ட ஒரு மாதிரி சண்டைகள், போராட்டங்கள், அழுத்தங்கள் இருக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, மாம்சரிகமாக நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம், அல்லது தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல இருந்தார்னா, இஃப் காட் இஸ் தேர் இன் திஸ் கான்ஃப்ளிக்ட், இன் திஸ் மிஸ்ட், இன் திஸ் சிச்சுவேஷன், ஹவ் யூ வில் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். தேவன் இந்த பிரச்சனையில் இப்போ இருந்தார்னா அவர் எப்படி இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுவார்? ஒருவேளை குடும்பத்தில் அதிகமான போராட்டங்கள் எழுந்து கொண்டிருக்கலாம், உங்க மீது தேவையற்ற பழிகளை சுமத்தி கொண்டிருக்கலாம். இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா மாம்சமா சண்டையும் போடலாம், அல்லது தேவனாகிய கர்த்தர் இருந்தார்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? அதற்காக தான் அவர் சொல்றாரு, என்னை போல நீங்க மாற வேண்டும். எதற்காக நான் உங்களை போல மாறணும் அப்படின்னா, ஆதியாகமம் 1:26-27 வாசிச்சேன்னா, தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நாம் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷன் உருவாக்குவோமாக. அப்படி என்றால் நீங்க நான் யாரை போல் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவனை போல் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை போல் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் தேவனை போல நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய சுவாபம் நமக்குள் காணப்பட வேண்டும். டே பை டே, ஒரே நாள்ல நடந்துடாது. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை போல மாற வேண்டும். இந்த இடத்துக்கு தான் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இந்த இடத்துக்கு உங்களே என்ன கொண்டு வரணும் அவர் ஆசைப்படுறார். என்ன போல மாறு, நான் எப்படியும் நீ அப்படியே இரு. இந்த வீடியோவில் எதுக்கு எடுத்து போடுறோம்? எனக்கும் யூஸ்ஃபுல், நானும் பலப்படுறேன். இந்த வீடியோ பார்க்குற நம்மளும் எல்லாம் பலப்படுறோம். நாளைக்கு உங்கள் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேவன் எடுத்து பயன்படுத்தும் போது நீங்கள் ஒரு 10 பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பீங்க. நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு காரியத்தை ஒன்று பிளான் பண்ணிட்டு வரோம். என்னென்னா, வாட் வி லேர்ன் ஃப்ரம், நாம் என்ன கற்றுக்கொண்டோம், இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு ஒரு பைபிள் ஸ்டடின்னு இல்லை. ஏன்னா பைபிள் ஸ்டடின்றது ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப ஆழமாக கற்றுக்கொள்ளணும், நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்கணும், அதற்கு டைம் எடுக்கும். ஆனால் இது கொஞ்ச நாளாக என்னுடைய மூமெண்ட்டில், என்னுடைய ஆவியில் ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. என்னென்னா, வாரத்திற்கு ஒரு நாள் ஃப்ரைடே, அது போல் ஒரு 7 to 8 போல் நாம் என்ன கற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நின்றுடுவோம், அவ்வளோதான். இல்லை, இன்னும் இருக்குது. இப்போ மெயினாக இது எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னா, இது யாருக்காகனா, உள்ளான மனிதன், உங்களுடைய ஆத்துமாக்காக, உங்களுடைய ஆவிக்காக இந்த ஒரு காரியத்தை எடுக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா எபேசியர் புத்தகம் தான் என்னுடைய வாழ்க்கையில் எழுப்புதலை கொடுத்த புத்தகம். மற்ற புத்தகம்லாம் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க, பைபிளே எழுப்புதல் தான். ஆனால் எனக்கு மெயினான ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்தினது எதுன்னா எஃபிஷியன்ஸ் தான். எபேசியர் புத்தகம் வாசித்த பிறகு எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வாஞ்சை ஓடினதுனால தான் நான் இன்று வரை இந்த காரியத்தில் நான் செய்கிறதுக்கான மெயின் ப்ராசஸ் என்னென்னா, அந்த ஒரு புத்தகம். வேதம் தான், எல்லா புத்தகமும் தான். ஆனால் அதில் ஏகப்பட்ட காரியத்தில் எனக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு என்ன ஆசைன்னா, எப்படி என்னுடைய ஆவி ஆத்மா இந்த மாதிரி மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, நியூ டெஸ்ட்மெண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் போக போகிறோம். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு புத்தகமாக, அதாவது எதுலேருந்து ஆரம்பிக்கலாம், ஒன்று 1 பீட்டர் 1 பேதுரு ஆரம்பிக்கலாமா, அல்லது எஃபிஷியன்ஸான்னு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபைல உட்காந்துருக்குறோம். ஆவியானவர் எதை மூமெண்ட்டில் காமிக்கிறாரோ அதை பிகின் பண்ணிடுவோம். அதாவது அதோடைய பேக்ரவுண்ட் என்ன, யாருக்காக எழுதப்பட்டது, இதெல்லாம் ஒரு ஓரலாக பார்த்துட்டு ஒவ்வொரு வசனத்திலேருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்னவாக இருக்குது.
எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம். ஒரு சில பேர் நீங்கள் சொல்லலாம் இது போதும் அப்படின்னா குட், ஓகே போதும். ஆனால் தேவன் விரும்பியது என்ன தெரியுமா? இன்னும் வளர்ந்து கொண்டு வா, இன்னும் உயர்ந்து கொண்டு வா, உன்னை நான் வேற ஒரு பிளெஸிங் வச்சிருக்கிறேன், வேற ஒரு நபராக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த ஒரு தரிசனத்தை கொடுத்ததுனால தான் எதிர்கிட்ட சொல்லுவார், பீட்டர் கோ அண்ட் கேஸ்ட் யுவர் நெட் இன் டு டீப்பர். உன்னுடைய வலையை போயிட்டு ஆழத்தில் போடு. தேவன் நினச்சிருந்தார்னா ஆழத்தில் இருக்கிற மீனை கரைக்கு கொண்டு வர முடியும், கரையில் இருக்கிற பேதுருவை ஆழத்திற்கு கொண்டு போய் மீன் பிடிக்கும் வைக்க முடியும். நீங்கள் நான் சரியாக இன்று ஜெபித்தோம் அப்படின்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் தேவனை தேடும். நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனோடு சரியான உறவில் இல்லை அப்படின்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்கள் சரியில்லாமல் இல்லை, இன்றைக்கே அவுட் காலி. இன்னைக்கு இப்போ இருக்கிற அந்த உலகம் எப்படி தெரியுமா? முன்னாடிலாம் அப்பா அம்மா நோட்டீஸ் வைப்பாங்க, இப்போ அப்படி இல்லை, அப்பா அம்மாவுக்கு நோட்டீஸ் வைக்கிறாங்க பசங்க. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களுக்கு மேரேஜ் அப்படின்னா அப்பா அம்மா போயிட்டு நோட்டீஸ் வைப்பாங்க, அப்பா அம்மா தான் நோட்டீஸ் வைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, சொந்தத்துக்கு பசங்க இப்போ அப்படி இல்லை, அப்பா அம்மாவுக்கு நோட்டீஸ் வைக்கிறாங்க, இந்தாங்க எனக்கு மேரேஜ் வந்துருங்க. இப்போ தான் ட்ரெண்டு. அப்பா அம்மாவுக்கு நோட்டீஸ் வைக்கிறது தான் இப்போ ட்ரெண்டாக போயிடுச்சு. அப்பா அம்மாவில் தான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்லட்டுமா? கேன் ஐ டெல் யூ சம்திங்? உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எங்கே மிஸ் ஆகிருக்கு. அவங்க உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. நீங்கள் தேவனுக்கு, நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து நடந்துன்னு வச்சிங்களேன், உங்களுடைய சந்ததி உங்களுக்கு பயப்படுவாங்க. நீங்கள் தேவனுக்கு பயப்படலை அப்படின்னா, தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளலைன்னா உங்கள் சந்ததி எவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்கள் தேவனோடு இல்லை, அவங்க வே மாறி போயிட்டாங்க, அது நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது உங்கள் ஹார்ட்டு எவ்வளோ பெயினாக இருக்கும். இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி, இதெல்லாம் யோசித்து தான் இந்த ஒரு பைபிள் ஸ்டடி. நாம் என்ன கற்றுக்கொண்டோம், நம்முடைய ஆத்துமாக்கு இதில் என்ன நன்மை கிடைக்க போகிறது, ரொம்ப அப்படியே இது அப்படிலாம் இல்லை. இப்போது சங்கீதம் 23 நீங்கள் வாசிக்கிறீங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தெரிஞ்சிடுச்சு இப்போ உங்களுக்கு. நீங்களே பேசுவீங்க, என்ன பேசுவீங்க? கர்த்தரே மேய்ப்பர். மேய்ப்பர்னா என்ன? நான் அவருடைய ஆடு. அவருக்கு தெரியும் எங்கே கூப்பிட்டு போகணும், எங்கே நீர் கொடுக்கணும், எந்த செடியை கொடுக்கணும், எந்த கிளை கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும், எப்போ என்னை போஷிக்கணும், நான் ரொம்ப சாப்பிட்டேன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு என் மேய்ப்பருக்கு தெரியும். ஸோ நீங்கள் பேசுவீங்க. அதே போல் ஒவ்வொரு புத்தகத்தில் என்னென்ன மறைந்திருக்கிறது, அவருடைய இருதயத்தில் என்னென்ன ஞானம் மறைந்திருக்கிறது, அவர் உள்ளத்தில் என்ன மறைக்கப்பட்டு அதை ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு அவர் என்ன வெளிப்பாடு கொடுத்தார், அதை நம்ம கற்றுக்கொண்டோன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்த படி, இவ்வளோ தூரம் வேதம் வாசிச்சு இங்கே வந்திருக்கிறோம், இந்த பிளெஸிங்ஸ், இப்போ அடுத்த ஒன்று இருக்கே, போகலாம். ஏன்னா ஒன்றுமே இல்லை, போடுற வீடியோ கேட்டுங்க போதும், முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம கூட சேர்ந்து வேதத்தை வாசிங்க, எல்லாரும் ஒன்றா வாசிப்போம், புது புது வெளிப்பாடுகள் கிடைக்கும், அவ்வளோதான். அவ்வளோ வேறு எதுவுமே இல்லை. அதனால் இது நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி கொண்டு வரலாம், எப்போ கொண்டு வரலான்னு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வாரத்துக்கு ஒரு நாள் கொண்டு வரலாமா, அதாவது 2 விதமாக யோசிக்கிறோம். ஆங்கிலத்திலையும் கொண்டு வரலாம், தமிழ்லையும் கொண்டு வரலான்னு யோசிக்கிறோம். அது எப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். தேவன் எந்த மூமெண்ட்டை கொடுக்குறாரோ அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை கொண்டு வந்துடுவோம். அடுத்து நீங்கள் என்ன கேட்கலாம், தம்பி உங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு. இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட தடை இருக்குது, இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அழுத்தங்கள் இருக்குது. அப்புறம் எப்படி தம்பின்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது விசாலமாக இல்லை, இடுக்கமாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து ஓடி தான் ஆகணும். மறுதளிக்கலையே யோபு, எங்குமே தூஷிக்கலையே, நாமும் அதே போல தான் இருக்கணும். ஒரே ஒரு காரியம், அவரை போல மாற வேண்டும், அவரை போல செயல்பட வேண்டும், அவரை போல யோசிக்க வேண்டும். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை பலப்படுத்துவார். சீக்கிரமாக மீண்டும் நாங்கள் இந்த வேத பாடத்தை, இந்த சீரீஸ் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்ற ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஒன்று 1 பேதுரு அல்லது எபேசியர், இது 2த்துல தான் ஃபஸ்ட்டு பிகின் பண்ண போகிறோம். அப்புறம் அப்படியே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்டார்டிங் இந்த 2 புக்கில் ஏதாச்சும் ஒரு புக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அது என்னென்று உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். நீங்களே என் கூட சேர்ந்த வேதத்தை வாசிங்க. என்ன வெளிப்பாடு தேவன் தருகிறார், நம்மை கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறார் இந்த தேசத்தில் என்றதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வரும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ்.